இந்திர விழா நடக்கிறதுக்கு சரியா ஒரு மாசத்துக்கு முன்னால ஒரு சோதனை போட்டி நடைபெறுமா? அதுல கலந்துக்கிறவங்க 8 நட்சத்திர சக்தியை அடையணுமா? 8 நட்சத்திர சக்தியும் அதுக்கு மேலையும் இருக்கிறவங்க மட்டும்தான் அதுக்கு தகுதியானவர்களா கருதப்படுவாங்களாம். மத்தவங்க எல்லாரும் வெளியேற்றப்படுவாங்களாம். அது மட்டும் இல்ல குருவே, 8 நட்சத்திர சக்தியை அடைஞ்சவங்களால பரமகுரு பயிற்சி மைதானத்துக்குள்ள சுலபமா போக முடியும். அங்கிருந்து மேலும் பல வித்தைகளை கத்துக்க முடியும் என்றான் சமரன். வருணமித்திரர் அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக் கொண்டிருந்தார். இருவரும் மீண்டும் பயிற்சியை தொடர்ந்தார்கள். சோதனை போட்டிக்கான நாளும் வந்தது. போட்டியாளர்களும் மக்களும் தாரகிய அரண்மனை வளாகத்தில் ஒன்று கூடினார்கள். ஜேஜேவென கூட்டம் திரண்டு அரண்மனை மைதானமே திருவிழா கோலம் போல காட்சியளித்தது. மக்கள் கூட்டம் அலைமோதியது. மேகராணியும் சமரனும் சோதனை போட்டியில் கலந்து கொள்ள அங்கே வந்தபோது அவர்களை கண்ட இளைஞர்களும் கன்னி பெண்களும் பொறாமையோடு இருவரையும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த போட்டியில் கலந்து கொள்ள சமரனின் தூரத்து சகோதரனான சூரியோதயனும் வந்திருந்தான். அவன் கண்களில் அனல் பறக்க ஆத்திரத்தோடு சமரனை பார்த்து கொண்டே கூட்டத்தில் நின்று கொண்டிருந்தான். வாடா வா, இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறன்னு நானும் பாக்குறேன். அந்த மேகராணி முன்னாடியே உன்னை மண்ணக்கவ வைக்கிறேன் பாரு. அன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனா இன்னைக்கு உன்னால என்கிட்ட இருந்து தப்ப முடியாது.